மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள், சாரி, ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு பொதுக்கூட்டத்தை, தேர்தலுக்கு முன்பு எப்படி QR கோட் எல்லாம் போட்டு ஒரு கூட்டம் நடத்துவாங்களோ அதே போல ஒரு கூட்டத்தை நடத்தி நேற்று ஒரு உரையாற்றினார். உள்ளபடியே தேர்தலுக்கு முன்பு வரை ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு துறை பிரபலம், ஒரு பெரும் தொகை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு துறை பிரபலம், நிறைய ஒரு 50 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் தொடங்கின காலத்திலிருந்து தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக திராவிட கட்சிகள் மாற்றம்னு ஒரு பெரிய ட்ரை கொடுத்தாங்க. அதன் பிறகு திராவிட கட்சிகளை எதிர்த்து பல்வேறு திராவிடத்தின் பெயரிலும் அல்லது தமிழ்ங்கிற பெயரிலும் அப்ப வெவ்வேறு பெயர்களில் கட்சி தொடங்கி மாற்றம் வந்தாலும் இரு பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் இருந்தது. அதை மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய திரைப்பிரபலம் வராரு. வந்த உடனேயே இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு இந்த ஒரு கொள்கை முடிவினை அறிவிக்கிறாரு. அப்படிங்கிறதுல புதிய தமிழகம் கட்சி மிக தீவிரமாக அந்த கருத்தை ஆதரித்து அந்த அந்த இது ஒரு பெரிய மாற்றம், அது நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அரசியல் திசை வழியை உருவாக்குறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதற்கு ஆதரவு தெரிவிச்சு இது பண்ணோம். அதன் பிறகு அவர் பிரச்சாரம் செய்யறாரு. திரைத்துறையில எப்படி ரசிகர்களை ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட எப்பவுமே தன்னை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்போட வச்சிருக்கிறதுக்குலாம் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஒரு தொழில இருக்கிறவங்க ஒரு சாதாரண பிசினஸ் பண்றவங்க கூட அந்த வாடிக்கையாளர்களை தன்வசப்படுத்துறதுக்கு நிறைய யுக்திகளை கையாளுவாங்க. அந்த மாதிரி திரைத்துறையிலையும் ரசிகர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும், தன் திரைப்படம் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறதுக்கும், பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுக்கறதுக்கும், ஏன்னா ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் திருமலைங்கிற ஒரு திரைப்படத்துக்கு அப்புறம் விஜய் எதிர்த்து வராரு. வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. அதுக்கு அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிய பண்ணியிருக்காரு. திறமை இருக்கான்னா எஸ், அப்கோர்ஸ் அவருக்கு திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது. யதார்த்தமா நடிக்கிறாரு, பாடுறாரு, ஆடுறாரு. மக்களுக்கு பிடிச்ச அந்த எளிய நடையில இசையின் மீது ரொம்ப கவனமா இருக்கிறாரு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒரு திரை நடிகரா, ஒரு கலைஞனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன வசனங்களை கூட கவனமா பக்கத்து வீட்டு பையமா இருக்கிற அப்படி இப்படிலாம் வச்சு உண்மையாவே ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து அந்த அரசியலுக்கு வர்றார். அதே போல அரசியல்லையும் தன் மீதான அந்த கவர்ச்சி, தன் மீதான அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்கணுங்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான நடிகர்கள் தோல்வியை டக்குன்னு ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு அந்த கதை, அந்த ஒரு ஒரு பொய்யான ஒரு பிம்பம் தானே, ஒரு பொய்யான வாழ்க்கை தானே. திரையில ஒரு 20 பேர்த்த அடிக்கிறது, 50 பேர்த்த அடிக்கிறது. ஏன்னா ஹீரோ தோத்தே போக மாட்டாங்க எந்த படத்துலயும். தோத்து போற மாதிரியான கதை அம்சமே வராது. சோ தோக்கவே மாட்டாங்க திரைப்படத்துல. என்ன விதமான டாஸ்க் கொடுத்தாலும், வானத்துல போய் வைரக்கல் எடுத்துட்டு வரணுங்கன்னு ஒரு டாஸ்க் வச்சு படம் எடுத்தாலும் அந்த வைரத்தை போய் எடுத்து வந்துருவார் ஹீரோ. இல்ல வயிற்ற கிழிச்சு வைரம் எடுக்கணும்னாலும் அதையும் எடுப்பார். எந்த விதமான கதையா இருந்தாலும் ஜெயிக்கிற மாதிரியான கதைகளை தான், திரைக்கதைகளை தான் இயக்குனர் அமைப்பாரு. தயாரிப்பாளர்களை வச்சு அந்த படத்தை எடுப்பாங்க. படம் அவங்களுக்கு என்ன, தயாரிப்பாளருக்கு வரும் லாபம் வரணும். திரை அந்த கதாநாயகனுக்கு என்ன, அந்த படம் வெற்றி அடையணும், சம்பளம் கரெக்டான சம்பளம் வரணும். இயக்குனருக்கு என்ன, அந்த படம் வெற்றி அடையணும், அடுத்த படங்களுக்கான ஒரு இயக்குனரா மாறணும். திரைத்துறையில அவ்வளவுதானே, தன்னை தக்க வச்சுக்கிற அந்த சின்ன வட்டம் தான். ஆனால் அதற்கு இந்த மக்களை என்னென்னவெல்லாம் மேனிபுலேட் பண்ணுவாங்க, என்னென்னலாம் செய்வாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதேதான் அரசியலும். அதே அளவுக்கான ஒரு பெரிய மேனிபுலேஷன், பெரிய நரேட்டிவ், ஒரு பெரிய விர்ச்சுவல் வாரியர் செட்டப், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு, பல பல கோடீஸ்வரர்கள் பின்புலம். இவர் கண்டிப்பா ஜெயிச்சுக்குவாருங்கிற நம்பி முதலீடு செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய லாட்டரி பின்புலம், லாட்டரி மார்ட்டினுடைய குடும்பத்துல இருந்து ஆதவ் அர்ஜுனா முதலீடு செய்யறாரு. நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு தேதியில அரசியல் கட்சி இந்த ஏழ்மை, வறுமை, உண்மை அப்படின்னு ஒரு படத்துல நகைச்சுவை சொல்ற மாதிரியான அரசியல் செய்யக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுல இல்ல. ஏன்னா தமிழ்நாடு ஒரு பிரம்மாண்டத்திற்கு தலை சாய்க்கக்கூடிய ஒரு போக்குல எப்போதும் இருந்திருக்கு, இப்போதும் இருக்கு. பேச்சுல வேணா பெரிய முற்போக்கான மாநிலம். உலகத்திலேயே நான் பார்த்தவரை இவ்வளவு மோசமான தலையாட்டி பொம்மைகளும் இவ்வளவு சிந்தனை குருடர்களையும் நான் எங்கேயுமே சந்திச்சது. அந்த மாதிரி ஒரு கூட்டம். இந்த கூட்டம் அப்படித்தான் ஜாயும், அப்படித்தான் இருக்கும். பெரிய என்னமோ அரசியல் புரட்சி செஞ்சதை போல இது பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்டாங்க. சரி, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஜனநாயக சக்திகள் எல்லா ஆட்சி அதிகாரத்திலும் பங்குங்கிற ஒரு இதோட வர்றாரு. சோ இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னு நம்ம உண்மையிலேயே மனதார ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். சரி, வெற்றி அடைஞ்சாச்சு. நேர் எதிராக அன்றையிலிருந்து நேத்து பேசின வரைக்குமே மிகப்பெரிய முரண்பாடுகளின் மூட்டையாக இந்த மக்களை மேலும் முட்டாளாக்கக்கூடிய அவர் முதலமைச்சரா நடிக்கிறாரானே தெரியல. அதே மாதிரியான உடல் மொழி. நான்லாம் கோட் ஷூட் போடக்கூடாதா? ஏன், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின நீங்க இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை புழக்கிற அதை ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய 8 கோடி மக்கள் கொண்ட தமிழ்நாட்டினுடைய சிஸ்டத்துல முதலமைச்சர், யூ ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு.
கோட் ஷூட் போடக்கூடாதா, புலம்பல்கள், அது இதுன்னு, அதாவது அந்த அந்த போஸ்டிங்க்கு அந்த 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 இடத்துக்கு ஒப்பில்லாத, அந்த இடத்துக்கு சுத்தம் கூட பொருத்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக நேற்று நடந்தது. நேர் எதிரான சித்தாந்தத்தோடு, நேர் எதிரான சிந்தனைகளோடு இவரை நம்பாமல், விஜயை நம்பாம, விஜயை தோற்கடிக்கணும்னு போட்டி போட்டு ஜெயிச்ச காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், விசிக இவங்களோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறார். ஊழலுக்கு எதிரானவர்கள் அதிமுக, திமுக எல்லாம் மிகப்பெரிய ஊழல் கட்சி. அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்க. அமைச்சர்களா இருந்து ஊழல் பண்ணிட்டாங்க, எம்எல்ஏவா இருந்து ஊழல் பண்ணிட்டாங்க, மாவட்ட செயலாளர் இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. பவர் சென்டர்ஸ் பிரான்ச்சஸ் மாதிரி அந்த மாவட்டத்துல ஒண்ணு, இந்த மாவட்டத்துல ஒண்ணு, டாஸ்மாக்ல ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல்னு கலர் கலரா என்னென்ன, அதாவது இந்த நாட்டில் ஒரே இரவில் நான் வந்த மறுதினம் உங்களுக்கு எப்படி நைட்டு 12 மணிக்கு லைட்டை போட்டா பளிர்னு வெளிச்சம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தூய சக்தியாக நான் வருகிறேன். இந்த தீய சக்திகளோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு தொடங்கிட்டு வந்த உடனே இந்த பக்கம் இருக்கக்கூடிய பலரை தன் கட்சியில சேர்த்து அவர்களுடைய ஆதரவோட ஆட்சி அமைச்சு என்ன கொள்கை பிடிப்பு இருக்கு. அப்பவே அவர் அவருடைய டார்கெட் என்ன, அவருடைய அஜெண்டா என்ன, முதலமைச்சர் ஆகும். எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாருன்னு சத்தியமா நமக்கு பிடிபடல. நான் இவர் முதலமைச்சர் ஆன பிறகுதான் நமக்கு நிறைய சினிமா படம் பார்க்கறதுக்கான நேரங்கள்லாம் இல்லை. ஆனா முதலமைச்சர் ஆன பிறகுதான் இவருடைய படங்கள் எதுவெல்லாம் அரசியல் ரீதியாக பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்டுச்சு, எந்தெந்த படங்கள்லாம் முதலமைச்சர்கள் நேரடியாக தலையிட்டு நேரடியாக இவர் போய் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான உதவிகள்லாம் கேட்டாரு, வச்சாருன்னு சில படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான திரைப்படங்களை போய் பார்த்தோம். சர்க்காரு, தலைவா, இந்த மாதிரியான படங்கள்லாம். அப்பதான் புரியுது இவர் ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாத்தி சின்ன சின்னதா உதவி செஞ்சு தன்னுடைய இமேஜை அதாவது பவர்ல இருந்தா என்ன வேணாலும் செய்யலாமா, அந்த பவருக்கே நம்ம வந்துட்டோம்னா அப்படின்னு அவர் ஏதோ ஒரு சூழல்ல ஒரு மனசுல உதிச்சதை அழகா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி, எஸ் அதெல்லாம் ஒரு தனி மனிதன் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வரணும்னா அதுக்கு நிறைய மேனிபுலேட் பண்ணணும், நிறைய நரேட்டிவ் செட் பண்ணணும், நிறைய பண்ணி இங்க வந்தாச்சு. ஆனால் வரும் பொழுது நம்ம மக்கள் எப்பவுமே ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸ், ரமணா படத்துல சொல்ற மாதிரி ஒரு இமேஜை ரேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதன் மீது விமர்சனத்தை நேசிக்கிறவங்க வைக்க மாட்டாங்க, பிறர் வைக்கக்கூடிய விமர்சனத்தையும் ஏற்க மாட்டாங்க. அது ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துல அந்த அதை போல தன்னை நம்பி ரசிகர்களாக படம் பார்த்தவர்கள் தற்போது தொண்டர்களாக உருமாறி இருக்கிறார். வயசுல குறைவான அனுபவம் இல்லாதவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அது ஒரு அரசியல் விமர்சனம். நாம அந்த மாதிரியான விமர்சனத்தை வைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் நாம ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சு ஒரு பெரிய மாற்று சக்தியாக உருவகப்படுத்தி இங்க ஆட்சிக்கு வந்து, ஆனால் நாம அதே மாதிரி எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு, எங்க மனசாட்சிக்கு கேட்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அல்லது விஜய் ரசிகர்கள்ட்ட ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரு ரிசைன் பண்ணிட்டு போய் விஜய் கிட்ட தாவேக்கால சேர்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதிமுக தப்பி பொழைச்சதே பெரிய விஷயம். ஏதோ வன்னியர் பெல்ட்ல இருக்கக்கூடிய வாக்குகளை வச்சு ஏதோ ஒரு 30 சீட்டுக்கு மேல அவங்க சைடு ஜெயிச்சு உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அப்படியான ஒரு கட்சியில் ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினரானவங்க ரிசைன் பண்றாங்கன்னா, ஏங்க பேசிக்கான கொஸ்டின்ங்க, அதை விட பெரிய அனுகூலம் இல்லாம எப்படிங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு போவாங்க? ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல தானே போயிருப்பாங்க. அப்ப அதை குதிரை பேரம்னு விமர்சிக்காம வேற என்ன செய்வாங்க? முதலமைச்சரான பின்னால் என்ன செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு? மீண்டும் மீண்டும் திமுக, மீண்டும் மீண்டும் எல்லாரையும் சிறுமைப்படுத்தி பேசுறதுனால என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு? ஜனநாயக நாட்டுல அப்படியெல்லாம் ஒரு நிரந்தர சக்தியாக இங்க எதுவுமே உயிர் பெற்றிருக்க முடியாது. எல்லாமே அப்டவுன்ஸ். 1977ல ஆட்சியை பிடிக்கிறாரு. அடுத்த 2 வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எம்ஜிஆரின் கதி என்னன்னு பாருங்க. 2011ல திமுகவோட நிலைமை என்னன்னு பாருங்க. எதிர்கட்சியா வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இல்ல. சரியா? அந்த அளவுக்கு அரசியல் எல்லாம் ஒரே நாள்ல அப்படின்னு போகும், ஒரே நாள் எப்படின்னு போகும். எத்தனை நாளைக்கு வாயை மூடி அமைதியாவே இருந்து மக்களை ஒரு ஒரு எதிர்பார்ப்போடையே வச்சு டிராவல் பண்ணிட முடியும்னா என்ன இது? என்ன ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜய்? தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச பதவியில் இருக்கிறீங்க. அதற்கேத்த உடல் மொழி, அதற்கேத்த நடவடிக்கைகள், அதற்கேத்த பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கும். திரைக்கவர்ச்சி எஸ் அப்கோர்ஸ் திரைக்கவர்ச்சிங்கிறது விமர்சனத்துக்கு உட்படாம எப்படி இருக்க முடியும்? ஏதோ ஒரு கவர்ச்சிங்க, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்த அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், மைத்துணை, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள மனசுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ, எதுவெல்லாம் சென்டிமெண்டலா இவங்க உளவியல் ரீதியா இதாவாங்களோ அதையெல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்தாச்சு. அதை நோக்கி ப்ராக்ரஸிவா மூவ். நீங்க அதை நோக்கி மூவ் ஆகுது, அதை நோக்கி போங்க.
717 டாஸ்மாக் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை முழுசா அடைக்கல. 400க்கு மேல திறந்திருக்கு. இன்னும் 1500 கடைகளுக்கு மேல நீங்க சொன்னக்கூடிய அந்த கிரிட்டேரியாஸ்ல இருக்கு. ஒரு மாற்றம் சொல்லிட்டு என்ன மாற்றம்? திமுக 1000 கொடுத்தா 2000 கொடுக்குறேன்னு அதிமுக சொல்லிச்சு. நீங்க 2500 கொடுக்குறேன். நீங்க இலவசங்களுக்கு எதிரான மாற்றா? இல்லை. மதுவில்லா போதை இல்லா தமிழகம் அப்படியான வாக்குறுதி இருக்கா? அப்படியான மாற்றா? அப்படியான மாற்று. சாதி மத பேதமற்ற சாதி மத சண்டைகள் பிணக்குகள் இல்லாத தமிழகம் அப்படியான மாற்றா? நீங்க வந்ததுக்கு பின்னால 25 நாள்ல 35க்கு மேல சாதிய ரீதியான தாக்குதல்களும் கொலைகளும். சரி, பாலியல் வன்முறைகள் எதுவுமே இல்லாம ஓவர் நைட்ல நாங்க சரி பண்றதுக்கான அந்த மாதிரி மாற்றா? பெண்கள் அந்த அதுவும் கிடையாது. 2 வயசுக்குள்ள 3 வயசுக்குள்ள அதை விட அதிகமா எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு. சும்மா சினிமாவில் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு மக்கள்கிட்ட, அதாவது உங்களை கைதட்டுறதுக்காகவே ஒரு கூட்டம் கூடும். அது கைதட்டுறது என்பது அக்செப்டன்ஸ் கிடையாது. அது அக்செப்டன்ஸ் கிடையாது. 20 நாள்ல பியூரோகிராட்ட கவர்னன்ஸை மொத்தமா மாத்த முடியாது, எல்லாத்தையும் தீர்க்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்கான துவக்கம் கூட வந்த உடனே அந்த அதிகாரிகளை போட்டிருக்கேன், இந்த அதிகாரிகளை போட்டிருக்கேன். இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் லிஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான எல்லாத்துக்குமான பட்டியல் காவல்துறையிட்ட இருக்கு. போன ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்களை கையை கட்டி போட்டு வச்சதுனாலதான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா, நீங்கள் வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய தேவைகள் இல்லை. மீண்டும் மீண்டும் இந்த மக்களை முட்டாளாக்க கூடாது. உங்கள்கிட்ட ஒரு அவைலபிலிட்டி இருக்கா? நீங்க எளிமையா நாடுற மாதிரியான ஆளா இருக்கீங்களா? நீங்க நினைச்சா குடிசைக்கும் போலாம், கோபுரத்துக்கும் போலாம். ஆனால் யார் நினைச்சாலும் உங்களை ரீச் பண்ண முடியறது இல்ல. பத்திரிகையாளர்கள்ட்ட பேச மாட்டேன்னா பெரிய ராஜதந்திரமா அது? பெரிய திறமையான விஷயமா அது? இந்த ஊடகத்தோ இவங்களை சொல்லணும். இந்த ரீச்சுக்காக, இந்த வியூஸுக்காக விஜய் 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 விஜய்னு தொடங்கின காலத்துல இருந்து வரைக்கும் உருட்டுனாங்க பாருங்க. அதுலயும் இந்த குறிப்பா அந்த நாம் தமிழர் இந்த சாட்டை துறைமுறை ஒரு கோமாளி இருக்கிறான் பாருங்க. காலையில எந்திரிச்சுல இருந்து தூங்குற வரைக்கும் விஜய் 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 விஜய். நல்லதை ஆதரிக்கணும், கெட்டதை எதிர்க்கணும். ஒரு ஜனநாயக சக்தியா இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த மக்களை ஒரு வழியா ட்ரிம் பண்ணி ஒரு நல்ல நோக்கத்துக்காக பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வேலை செய்யணும். எல்லாருக்குமே உள்நோக்கம். விஜயே உள்நோக்கத்தோட வராரு வச்சாருனாலும் அவரை வச்சு அந்த இமேஜை வச்சு ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? எதை ஆதரிக்கிறது, எதை எதிர்க்கிறதுங்கிறதா தொலைநோக்கோடு இருக்கக்கூடிய சுய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொள்கைவாதிகளுடைய ஆள் மனசு அதைத்தான் செய்யும். விஜய் வர்றாரு, அந்த சக்தியை வைத்து இங்கு என்ன அரசியல் மாற்றத்தை செய்யும்? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் செய்யணும். அதை விட்டுட்டு தூங்குனதுல இருந்து இது பண்றது வரைக்கும். அப்ப என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய அட்டென்ஷனை ஸ்டடி பண்றாங்க. ஒரு டிவில லைவ் ஓடுச்சுன்னா 7000 பேர், 8000 பேர், 70,000 பேர், 80,000 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப என்ன ஆகும்? அவரு அதை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? லிமிடெட் பீரியட் ஆஃபர் மாதிரி. ஆடி மாசம் மட்டும்தான் துணி குறைவா இருக்கும்னா எல்லா துணி கடையிலையும் உள்ள என்ன வச்சிருக்கிறான் அந்த கடைக்காரன், என்ன வியாபார யுக்திலாம் தெரியாம கூட்டமா போய் துணி அள்ளிட்டு வராங்க பாருங்க. அதை போலதான் இந்த விஜய்ங்கிற இமேஜ். இப்பதான் அவர் அவைலபிள், இப்பதான் அவரை பார்க்க முடியும்னு இவர் ஒரு இமேஜ் செட் பண்றாரு, இவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு. நிறைய திரைக்கதை கேட்டவருக்கு நிறைய இந்த இன்டெலெக்சுவலா ஹியூமன் பிரெயினை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸ் தான் நிறைய வருங்க. ஏன் நடிகர்கள் தன்னோட இமேஜை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அவங்க கேட்கிற ஸ்டோரிஸே நிறைய. ஏன்னா பைத்திய மாதிரி சென்னையில போய் கதை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய திறமை, தன்னுடைய அனுபவம் அத்தனையும் கொண்டு போய், ஏன்னா குறுகிய காலத்துல சம்பாதிக்கிறதுக்கும், குறுகிய காலத்துல புகழடைகிறதுக்கும், குறுகிய காலத்துல புகழடைகிறதுக்கும் பிரபலமாகிறதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே வாய்ப்பு தான். ஒண்ணு சினிமா துறை, ஒண்ணு அரசியல். சோ இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த ரெண்டு ஆசையும் இந்த ரெண்டுலையும் வரணுங்கிற நினைக்கிறவங்க இன்னும் கூடுதலா இருப்பாங்க, சென்டிமெண்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. பட் அவர் மீதான சென்டிமெண்ட்டை இங்க விதைச்சு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை மானிட்டர் பண்ணுவாங்க. சோ ஏதோ ஒண்ணுங்க, சாமானியர்கள் ஓட்டு போடுவாங்க, அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம நாட்டுல ஒண்ணு உண்டு, கொண்டு போய் சுமை, அப்பா விஜய் வந்திருப்பாருப்பா, நீ விடுதலை வந்துருச்சுப்பா, விடிவு காலம் வந்துருச்சுன்னு அவர் தலையில சுமத்திட்டு அவரை தேசப்பிதாவாக்கி விட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொண்ட இந்த மக்கள், இந்த கூட்டம், இது என்ன மாதிரியான ஒரு கூட்டம்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த அரசியல்வாதிகள், அரசியலுக்கு வரக்கூடிய பொது வாழ்க்கையில வரவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூடுதல் பொறுப்புணர்ச்சி. நாம நமக்கு அதிகாரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், நமக்கு பலன் இருந்தாலும் இல்லைன்னாலும், நாம ஒரு விஷனோட இங்க வந்திருக்கிறோம்னா எது நடந்தாலும் இந்த நம்ம நேசிக்கக்கூடிய, நம்ம என்ன நல்ல நோக்கத்துக்காக இந்த பொது வாழ்க்கைக்கு வந்தோமோ அதற்கான இதை கொண்டு போறதுக்கான ஒரு தொலைநோக்கும், ஒரு எப்படி சொல்றது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சிந்தனையும்
நடிகர் விஜயாக ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன வேணா. ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் விஜயாக அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொன்றும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். கோல்சூட் போடக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது உங்களை? நீங்களா இந்த பூமியே உங்களை சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்குது, உங்களை விட்டா வேற எதையுமே இவங்க பேசுறது இல்லைங்கிறத நீங்க மீடியாவில், சோசியல் மீடியாவில் வியூஸை வச்சுக்கிட்டும், மீடியா அட்டென்ஷனை வச்சுக்கிட்டும், உங்க நிர்வாகிகள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு நீங்க அப்பாயின் பண்ணி, நீங்க சம்பளம் கொடுத்து அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு நெகட்டிவா எப்படி கருத்து சொல்லும்? அதை வச்சுக்கிட்டு இந்த ரியாலிட்டிக்கு ஆப்போசிட்டா நீங்க திங்க் பண்ணிட்டு நீங்க ஒரு கனவு உலகத்துல வாழக்கூடாது. இன்னும் நடிகராலாம் நடிச்சுட்டு கூடாது, முதலமைச்சரா இயங்கும், நடிக்க கூடாது. கவர்ச்சின்னு சொல்லிட்டாங்களா? நான் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவுத்து போட்டு ஆடணும்னான்னு கேட்க வரீங்க நீங்க? என்னது இது? என்ன அது? என்ன ஆட்டிடியூட் அது? திரை கவர்ச்சின்னு எல்லார் மேலேயும் விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் மீது வைக்கப்பட்டுச்சு, ஜெயலலிதா அம்மையார் மீது வைக்கப்பட்டுச்சு, எல்லார் மீதும் வைக்கப்பட்டுச்சு. உங்களை மாதிரிதான் பதில் சொன்னாங்களா அவங்க? பொறுப்புணர்ச்சியோடு முதலமைச்சரா நடந்துக்குங்க, பெருங்கனவோடு. ஓவர் நைட்ல ஏன் உங்களை இது வரைக்கும் இந்த எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத சுமைகள், இல்லாத நெருக்கடிகள் உங்க அமைச்சர்களுக்கும், உங்க எம்எல்ஏக்களுக்கும், உங்க செக்ரட்டரியேட்ல உங்களுக்கும் ஏன் தெரியுமா வருது? அதிக மனுக்கள் குவியுது, அதிக கூட்டம் கூடுது. உங்களை பார்த்தா விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க மூலமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை கூட அண்ணன் தீர்த்து வச்சிருவாரு. பெத்த புள்ள படிக்கலனாலும் விஜய் மாமா சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம லைட்டா நமக்கு கால் அடிபட்டு உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்த நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கூட பிறந்த அண்ணன் பாத்துக்குவாரு. நம்ம பொண்ணுக்கு பால் பிரச்சனையா விஜய் தம்பி கிட்ட சொன்னா தாய் மாமனா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாருங்கிற அளவுக்கு நீங்க இங்க டிசைனா உள்ள விதைச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சவங்க. என்னமோ தூர சக்தி அது இது அவ்வளவெல்லாம் ஒண்ணும் பெரிய ஒரு 4 கோடி 4.5 கோடி 5 கோடி ஓட்டுல அப்படியே 90 விழுக்காடு ஓட்டெல்லாம் உங்களுக்கு விழுகல. 73 சீட்டு ஜெயிச்சிருக்குது திமுக கூட்டணி, 53 சீட்டு ஜெயிச்சிருக்குது அதிமுக கூட்டணி. ஓவரால் தமிழ்நாடு அப்படி எப்படி பிரிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு 1.25 கோடி தான், 17-18 லட்சம் ஓட்டு தான் நீங்க ஜெயிச்சதுக்கும் செகண்ட் பிளேஸ் இருக்கிறதுக்கும். அதனால நீங்க ரொம்ப பெரிய ஏதோ இந்த தலையீழா புரட்டி போட்ட மாதிரி திரை மமதையில சிஎம் சார், விஜய் சார் ராங் சார், வெரி ராங் சார், இப்படியெல்லாம் தலையில சுமைய சுமதக்கூடாது. இந்த ஆணவத்துல ஆடக்கூடாது வைக்கக்கூடாதுலாம் உங்க படத்துலதான் ஒரு வசனம் கேட்டதா நினைவு. எல்லாம் தப்பு. அனுபவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாதவர்களை அமைச்சராக்கணும், எளிய மனிதர்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும், எல்லா விதமான ஜனநாயக சக்திகளுக்கும் அதிகாரம் கிடைக்கணும், இதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. உண்மையாலுமே அந்த இதை நம்ம ஆதரிக்கிறோம், இன்னமும் மனசார அதை ஏற்கிறோம். சரியா ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நாம முதலமைச்சர் ஆயிட்டோம்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. அதன்படி ஆக்கப்பூர்வமா செய்யுங்க, அவைலபிலிட்டியா இருங்க, எளிய மக்களை ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு வாக்களித்தவர்கள் நிறைய பேரு சர்வசாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அதனால கவனமா இருக்கு, முதலமைச்சரா நடிக்காது.